ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் பயங்கரமாக டான்ஸ் மாரத்தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. அதே பக்கம் இன்னொரு பக்கம் சண்டையும் போயிட்டுருக்கு. அர்ச்சனா பயங்கரமான கான்வர்சேஷனில் போயிட்டு இருக்கும்போது மாசான ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரவீனா மணியை வச்சு கெடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மணி ஆட்டத்தையே இழக்கிறாரு ரவீனாவால். இதெல்லாம் என்ன, விஷ்ணு என்ன சொன்னார், மாயா என்ன சொன்னாங்க, அர்ச்சனா மாசா என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். நேற்று எல்லாருமே பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் அர்ச்சனா டாப்பில் வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பணம் கம்மியாக கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால ரொம்பவே ஆதங்கத்தோடு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. நான் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஏன் எனக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி விசித்ராமா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உனக்கு தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி விசித்ரா அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ விசித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மாசான ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. அர்ச்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க கொடுக்குற பாயிண்ட்லாம் எனக்கு தேவையே இல்லை மேம். மக்கள் வெளியிலேருந்து என் பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறாங்க, நான் எப்படி பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இவங்க எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன, இவங்க டிக்கெட் டு தி ஃபினாலே கூட எனக்கு அனுப்பலன்றது பிரச்சனையே இல்லை. ஏன்னா மக்கள் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எனக்கு ஓட் பண்ணுவாங்க, அவங்க என்னை கூட்டிகிட்டு போவாங்க ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே பயமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு டான்ஸ்லாம் பெருசாக ஆட வராது, எனக்கு என்ன ஆட வருமோ அதை தான் நான் ஆடினேன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா தான் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, மக்கள் எனக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வேற லெவலில் சொன்னாங்க. எல்லாருமே அர்ச்சனாவை சொல்லிட்டு இருந்தாங்க, இது மாதிரி அவங்க கேமை விட்டுட்டாங்க, அவங்க பச்சோந்தி மாதிரி மாறுறாங்க, அவங்க புள்ளி கேங் போயிட்டாங்க அப்படின்றது இல்லை. அவங்க கேங்கோட விளையாட மாட்டேன் அப்படின்ற ஒரு தெளிவோட இப்போ அவங்களோட தனிக்காட்டு சிங்கமாக அவங்களோட கேமை தனியாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லிட்ரலி மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க அர்ச்சனா. ரொம்ப தெளிவான கேமை அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மாயாவும் பூர்ணிமாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க மாயா அப்படின்னா, மணி ரொம்ப ஹானஸ்டான பர்சன், ஆனால் ரவீனா அப்படி கிடையவே கிடையாது, சரியான கன்னிங்கான பாய்சனஸ் பர்சன், அவளை மட்டும் நம்பவே கூடாது, அவனால தான் மணியோட கேமே கெடுது அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணுவும் மணியும் பேசிட்டு இருந்தாங்க. விஷ்ணுவும் மணியும் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரவீனா பண்றது உனக்கு தாண்டா பேக் ஃபயர் ஆக போகுது, ஏன்னா மொத்த பணத்தையும் தூக்கி உனக்கு கொடுத்துட்டா, அவன் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து உனக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருந்தா பரவாயில்ல, மொத்த பணத்தையும் உனக்கு கொடுத்தது உனக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது, உன்னோட கேம் தான் கெட போகுது, நீ ஏன் இவன் இப்படி பண்ணுறான்றதை கேளு, உங்களுக்குள்ள ஃபேவரட்டிசம் வேணாம், அவளோட ஃபேவரட்டிசமாலே தான் உன்னோட கேம் டிமின் ஆகிட்டே போகுது, உனக்கு அது தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு ஒரு எச்சரிக்கை பயங்கரமாக கொடுத்தாரு. ஏன்னா அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க ரவீனா, பாசங்காட்டுறன்ற பேரில் கேமை விட்டுட்டு வேணும்னே நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மணிக்காக. ஆனால் இது மணியோட கேமை கெடுக்குது அப்படின்றது ரவீனாக்கு ஒரு இடத்துல கூட தெரிய மாட்டேங்குது. ஆனால் மணிக்கு தெரியுது, ரவீனாவால் தான் நம்ம கேம் போக போகுது, ரவீனாவால் தான் நம்மளுக்கு நிறைய கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்க மொத்த பணத்தையும் கொடுத்தப்ப கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, மணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ எதுக்கு என்கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்த, இது ஒரு வேளை ஃபேவரட்டிசமாக இருந்துச்சுன்னா இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ ரவீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது நான் உனக்கு கொடுக்கணுன்னு தான் கொடுக்குறேனே தவிர எனக்கு எந்த ஃபேவரட்டிசமும் இல்லை, உன் டான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காரு மணி. ஏன்னா நம்ம கேம் இவ்வளோ போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ரவீனாவை திட்டியும் இருக்காரு. என்ன திட்டி இருக்காருன்னா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நான் உனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன், ஆனால் இங்கே பேசுகிறேன் அங்கே பேசுகிறேன், இது உன்னோட கேம் மட்டும் கிடையாது, என்னோட கேமும் இதில் அடங்கியிருக்கு, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுன்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால நீ எதாவது பண்ணால் கூட அந்த விஷயம் என்னையும் அஃபெக்ட் பண்ணும், ஏன் இது உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டியும் இருக்காது. ஆனால் திரும்ப 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 ரவீனா இதையே தான் பண்ணிட்டு இருக்காங்க. மணியோட கேமை பூஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் மணியோட கேமை சுத்தமாக அழிச்சிட்டு இருக்காங்க. ரவீனா எப்போ வெளியில் போகிறாங்களோ அப்போ தான் மணியோட கேம் வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மணி டிசர்விங் பர்சன் டைட்டிலுக்கு. மணியை கெடுக்கிறது ரவீனா தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அர்ச்சனா கொடுத்த மாஸ் ரிப்ளையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.